அரச பயங்கரவாதம் எங்கெல்லாம் தலைவிரித்து ஆடுகிறதோ, மக்களுடைய வரிப்பணம் எங்கெல்லாம் திட்டங்களின் பெயரில் சுரண்டப்படுகிறதோ, எங்கள் கனிம கொள்ளை ஈடுபடுகிறதோ, எங்கள் கனிம வளம், காடு வளம், இயற்கை வளம் சுரண்டப்படுகிறதோ, அந்த சுரண்டலுக்கு எதிராக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வீதிக்கு வந்து போராடுகிற போராளிகள் தான் இந்த மக்கள் போராளிகள் என்று சொல்லக்கூடிய மாவீரர்களாக இந்த மண்ணில் வாழ்கின்றார்கள். அவர்களை இன்றைக்கு அரச பயங்கரவாதம் திட்டமிட்டு நக்சல் பாரிகள் என்று சொல்லுகிறது, தீவிரவாதிகள் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்காக புதுக்கோட்டையில எங்கள் நியாசனுடைய உறவினர் இன்னைக்கு அநியாயமாக லாரி ஏற்றி கொல்லப்பட்டிருக்கிறார். எதுக்காக? அங்க இருக்கிற மண்ணை திறன்னா, கிரனேட்டை திறன்னா, மலைகளை வெடிகுண்டு வச்சு லாரி லாரியா கடத்தி கேரளாவுக்கு, ஆந்திராவுக்கு வித்தான். இது விக்கிறீங்களே, இது நியாயமானு போய் நேரடியா ஒரு லைவ் போட்டான். காவல்துறை ஆய்வாளரை போய் மனு கொடுத்தான், டிஎஸ்பி கிட்ட கொடுத்தான், தாசில்தார் கிட்ட கொடுத்தான், ஆர்டிஓ கிட்ட கொடுத்தான், டிஆர்ஓ கிட்ட கொடுத்தாரு, கலெக்டர் கிட்ட கொடுத்தாரு. யாரு கிட்ட கொடுத்து எந்த நடவடிக்கையும் இல்ல. அத்தனை மனுவும் திரும்பவும் எதிரி கைகளுக்கே போய் எங்கள் மீதே புகார் செய்கிறாய் என்று மிரட்டினார்கள். பணம் தருகிறோம், ஒதுங்கிக்கொள் என்று சொன்னார்கள். எனக்கு பணம் உதவி அல்ல, என் நாட்டின் கனிம வளத்தை கொள்ளையடிப்பதை தடுப்பதுதான் என் நோக்கம் என்று சொன்ன அந்த அப்பழுக்கற்ற சமூக ஆர்வலர் ஜாகிர் ஹுசேன் என்று சொல்லக்கூடியவர்களை அந்த கனிம லாரியே, அதுல பாருங்க, அந்த லாரிக்காரன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான். காவல்துறை பிடிச்சு கைது செய்யும் போது அவரை மேலையும் கீழையும் தலையிலையும் மூளையிலையும் உடல்லையும் ஏத்தி ஏத்தி இறக்கணானா அந்த லாரிய. ஏண்டாண்ணா போச்சுக்கிட்டாருன்னா சாட்சி சொல்லிடுவாரு, தனக்கு ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனை கிடைச்சிரும் சொல்லி சாகின்ற வரையில், அவர் மூளை சிதறி சாகின்ற வரையில் அந்த டாரஸ் லாரியை ஏற்றி ஏற்றி இறக்கி கொலை செய்கிறான் என்று சொன்னால், இந்த கொலகார பாவிகளை எல்லாம் தண்டனை கொடுப்பதற்கு ஒரு மக்கள் இயக்கம் இந்த மண்ணில் வேண்டும் என்று விரும்புகிற கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஒரு மியாட்டுன்ற ஒரு மருத்துவமனையில நூற்றுக்கணக்கான பேஷண்ட் நோயாளிகள் கொரோனா காலத்துல இருந்தாங்க. மழை வெள்ளம் வந்துச்சு, செத்து போனாங்க. இன்னை வரைக்கும் எத்தனை பேர் செத்தாங்கன்னு வெள்ள அறிக்கை கிடையாது. நடுக்கும் ஆத்துல கட்டி வச்சிருக்கிறான். ஆனா என் மண்ணின் மக்கள் சாலையோரம் கொஞ்சம் ஒரு அடி அரை அடி இருந்தா, இன்னைக்கு உயர்நீதிமன்ற அரசர்கள் உத்தரவு போடுறீங்களே, இதெல்லாம் நீர்நிலைகள் இடிங்கன்னு. மதுரை உயர்நீதிமன்றம் நீர்நிலை தான் கட்டப்பட்டிருக்கு, வள்ளூர் கோட்டை நீர்நிலை தான் கட்டப்பட்டிருக்கு. சென்னையில் இருக்கிற பல மணிமண்டபங்கள் நீர்நிலை தான் கட்டப்பட்டிருக்கு. பல சாதி தலைவர்களுடைய இடம், ஓட புறம்போக்கு, ஆத்து புறம்போக்கு நீர்நிலைகள் தான் கட்டப்பட்டிருக்கு. இடிப்பீங்களா? இடிக்க மாட்டீங்க. ஆக இந்த ஏழை மக்கள் மீது கை வைத்தால் நாங்கள் போராட்ட களத்திற்கு வருவோம் என்று சொல்வது, அந்த மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்கு போராடுவதுதான் தமிழக வாழ்வுரிமை கட்சி என்பதை எனது அருமை உறவுகளை புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்னேன்ல, என் கட்சிக்கு வந்தீங்கன்னா என்ன தருவீங்கன்னா, இதுக்காக எல்லாம் போராடி சிறைக்கு போனீங்கன்னா, போயிட்டு வந்தீங்கன்னா, வேணும்னா வேல்முருகன் ஆகிய நான் இந்த பிரச்சனைக்காக மக்களுக்காக போராடி சிறை சென்றீங்க.